ஹலோ அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் உங்களை கேபிஎன் டியூட்டோரியலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நாம் இப்போது இந்த கிளாஸுக்குள்ளே போவோம். போன கிளாஸில் நாம் ஹோம் டேப்லேருந்து என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இப்போது இன்சர்ட் அப்படிங்கிற டேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் விரிவாக. சரிங்களா? இப்போ நீங்கள் கவர் பேஜ் இருக்குது, இந்த கவர் பேஜ் கிளிக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிக்சர்ஸு போட்ட ஒரு பேஜ் கிடைக்கும். அதில் வேறு வெரைட்டி நேம் இருக்குது. சரிங்களா? இப்போது அந்த வெரைட்டி நேம்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிக்சரோடு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங்கை கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட் டைட்டில் இருக்கும். இதை நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். ஒன்று, சப்போஸ் இந்த பிக்சர் நமக்கு தேவையில்லை, வேறு பிக்சர் வேணும் அப்படின்னா இன்சர்ட்டில் இந்த பிக்சர்ன்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த பிக்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பிக்சர்ஸில் இப்போ உங்களுக்கு தேவையான பிக்சர் நீங்கள் இங்கே இந்த பிக்சர் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சருக்கு பதிலாக இந்த பிக்சர் வந்துடும். உங்களுக்கு தேவையான சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கவர் பேஜை க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்சர்ட்டில் பிளாங்க் பேஜ்னால் புதுசாக ஒரு பேஜை க்ரியேட் பண்ணுறது. இங்கே ஒரு பேஜை பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேஜை பிரேக் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டேபிள் க்ரியேட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு 6க்கு 6 டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு இந்த 6 பாக்ஸு கிளிக் பண்ணி அதே மாதிரி கீழவும் 6 பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேபிள் க்ரியேட் ஆகிடும். சப்போஸ் இது தேவையில்லை, எனக்கு நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன் ஏதோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 இப்படி டைப் பண்ணி வச்சுருக்கேன். கீழவும் 1 2 3 1 2 3 4 5 6 அதுக்கப்புறம் மறுபடியும் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 3 லைன் டைப் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இது நான் டேபிள் போட மறந்துட்டேன், ஆனால் டேபிள் இதுக்கு நான் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்ல. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்சர்ட்டில் போயிட்டு அந்த டேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே கீழே வாங்க. கன்வெர்ட் டு டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேலே நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணது 6, கீழே நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்குது 1 2 3 ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஸோ அதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது டேபிளுக்குள்ளே போய் உட்காந்துரும். சரிங்களா? உங்களுக்கு தேவையானதை நீங்கள் 1 2 3 தான் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வேர்டை இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு இதில் இன்சர்ட் அப்படின்றதுல பிக்சரை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ ஷேப்ஸு ஆன்லைன் பிக்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம விரிவாக ஒரு பாடத்தில் பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய பாடம். அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். சிம்பிளாக ஒரு பாடம் ஒன்று நம்ம வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணி அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் பாருங்கள். ஷேப்ஸில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ சப்போஸ் ரெக்டாங்கிள் டயகனல் கன்வர்ஸ் ஸ்னிப்பட் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. இப்போ சப்போஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, இங்கே இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா இங்கே கிளிக் ஆகிடும். இங்கே மேலே வச்சு கிளிக் பண்ணி இங்கே போயிட்டு ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான். ஸோ இந்த மாதிரி மாடல் இருக்குது அதில். சரியா? நெக்ஸ்ட்டு இன்சர்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஆர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுறீங்க, எந்த லிஸ்ட்டுக்கு அப்புறம் எந்த லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இது உள்ளே இருக்கிற மாடல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேசிக் பிளாக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று செலக்ட் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இங்கே போய் ராம், அதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் ராஜா
இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி மாற்றிக்கலாம். சப்போஸ் இங்கே செலக்ட் பண்ணிட்டு இங்கே இந்த டிசைனில் போனீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் இருக்கும். இந்த மாதிரி டிசைன் வேணுனாலும் மாற்றிக்கலாம், இல்லை இந்த மாதிரி டிசைன் வேணுனாலும் மாற்றிக்கலாம். இதுலேயே கலர்ஸ் இருக்குது. கலர்ஸ் எப்படி வேணுமோ அந்த கலர்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா? ஃபார்மேட்லேயும் நீங்கள் போயிட்டு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்சர்ட் டேப்பில் சார்ட் அப்படின்றத பற்றி பார்ப்போம். சார்ட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் செய்கிற ஒரு வேலை இருக்கும். சரிங்களா? இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாவது டைப் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த டைப் பண்ணுறத நீங்கள் வந்து சார்ட் போட்டு நான் இவ்வளோ வந்து ஒர்க்கை முடிச்சிருக்கேன் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணுறது. சரிங்களா? இப்போ சப்போஸ் நம்ம இதே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஓப்பன் ஆகும். எக்ஸல் ஓப்பன் ஆச்சுன்னா இதில் போய் கேட்டகரி வைஸ் இங்கே மேலே வந்து ஹெட்டிங் கொடுத்துருப்பீங்க, கீழே சைடில் வந்து எந்தெந்த இதுன்னு கொடுத்துருப்பீங்க. ஸோ இதில் போய்ட்டு சப்போஸ் இதில் 10.101 அப்படின்னு மாத்திரம்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும், மற்றதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக காமிக்கும். இங்கே பாருங்கள், ஆச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் பண்ணிக்கிடலாம். சரியா? உங்களுக்கு இதில் எந்த மாடல் வேணுமோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் இப்படி மாற்றிக்கலாம், இந்த மாதிரி சார்ட்ஸு. ஸோ இதுதான் உண்மை. அப்புறம் நீங்கள் அந்த எக்ஸல் ஃபைலை நீங்கள் மெயில் அனுப்பும்போது அது கூட அட்டாச் பண்ணி யாருக்கு அனுப்பணுமோ நீங்கள் வந்து அதை அனுப்பிச்சி விட்டுடலாம். மெயிலை பற்றி நம்ம பார்ப்போம், அப்புறம் பொறுமையாக பார்ப்போம். ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்சர்ட்டில் அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைனில் அங்கே வச்சுட்டு இங்கே போய் கிளிக் பண்ண உடனே இங்கே என்ன கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் கமெண்ட் பண்ணி அனுப்ப வேண்டிய அனுப்பிச்சா அவங்க அதுக்குண்டான வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. சரிங்களா? இங்கே ஹெட்டர் வேணும்னா ஹெட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஹெட் வேணுமோ, இப்போ இந்த மாதிரி ஹெட்டர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹெட்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது தேவையில்லை, எனக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரியும் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபுட்டரும் அதே மாதிரி தான், ஃபுட்டரும் அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா, பேஜ் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, சப்போஸ் இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ பேஜ் நம்பர் 2 பேஜாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 பேஜ் இருக்குது. இப்போ 2 பேஜில் நான் பேஜ் நம்பர் உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன். சரிங்களா? இங்கே பேஜ் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா இன்சர்ட்டில் போய்ட்டு டாப்பில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாட்டமில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த பேஜ் மெர்ஜரில் இங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கரண்ட் பொசிஷன்லேயே நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, எப்படி வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த டாப் ஆஃப் பேஜ் அப்படின்னா இந்த மாதிரி டாப் ஆஃப் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேஜ் நம்பர் உங்களுக்கு வந்துடும். இங்கே போய் செலக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் நம்பர் வந்துடும். ஸோ அப்புறம் அப்படி தேவையில்லை எனக்கு, நான் வேறு மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பேஜ் நம்பர் இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணி பாட்டமில் போய் கொடுக்கலாம். பாட்டமில் இந்த மாதிரி போய் கொடுக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இங்கே போய் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தெரியும். வெறும் பேஜ் நம்பர் மட்டும் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த பேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுக்கலாம். பேஜ் வைஸ் பாருங்க, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பேஜ் 1 of 2, ஏன்னா 2 பேஜ் இருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள் 2 of 2, இங்கே வந்து 1 of 2, இந்த மாதிரி பேஜ் நம்பர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. டெக்ஸ்ட் பாக்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே செலக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்து போய்ட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் டைப் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி நீங்கள் அமைச்சிடலாம். சரியா? அடுத்தது இங்கே இன்சர்ட்டில்
பேஜ் நம்பர் பார்த்தாச்சு, டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தாச்சு. இங்கே வந்து மாடல், சப்போஸ் ஏதாவது ஒரு நீங்கள் சென்டென்ஸ் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சென்னை அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க. சென்னைன்றதை டைப் பண்ணிட்டீங்க. இப்போ நான் இதை பெருசு பண்ணி காட்டுறேன். சென்னைன்றதை டைப் பண்ணிட்டீங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே போய் வேர்ட் ஆர்ட்டில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மாடல், ஏற்கனவே போன பாடத்துலேயே நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன், நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி என்ன மாடல் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இது வந்து சைஸ் இது வந்து வேறு மாடலில் தேவை அப்படின்னாலும் இங்கே போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் டேபிளில் போயிட்டு இந்த ஃபோண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பெருசாகும். மறுபடியும் இன்சர்ட்டில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு தேவையான மாடல்ஸை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய மாடல் அழகாக இருக்குங்களா? அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி படிக்கலாம். சரிங்களா? ஒரு சிலது இந்த பாடத்தில் கவர் பண்ண முடியாது, அதனால் நெக்ஸ்ட்டு பாடத்தில் நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.